டேய் மாம்ஸ். ஐயோ போகும்போது என்ன கூப்பிட்டு தொலைற? டேய் நாதாரி போயிடலாம். உள்ள ரொம்ப போர் அடிக்குதுடா. இன்னைக்கு ஏதாவது நியூ அட்மிஷன் இருக்கா? ஒரு 4 புதுமுகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதோ வரானுங்க பாரு. டேய் வாங்கடா இங்க. இன்னும் உன்னையே மாடான்னு கூப்பிடுறான். வா போய் பார்க்கலாம். அங்க என்னடா பேச்சு? வாடா. உன் பேர் என்ன? என்ன பேர் சொல்லுனா என்ன பண்ணுவ? நீயே கேளு. இல்ல நீ கேளுடா. பிரதர் நான் உன்னை அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட். ஐயோ பார்வையே சரியில்லை. உன்னை நான் பின்னால கவனிச்சுக்கிறேன். நீ வா. என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? சொல்லினா என்ன பண்ணுவ? டேய் சீனியர் கைதி கேட்டா ஜூனியர் கைதி பதில் சொல்லணும். சொல்றா. நான் தலைவா காலேஜ்ல தான் ராகிங் கேள்விப்படுகிறேன். ஜெயில் குள்ளிமா? டேய் காலேஜ்ல ரேங்கிங் பண்ணாதான் உள்ள தூக்கி போடுறாங்களாடா. இங்க ரேங்கிங் பண்ணா வெளில போட்டுருவாங்களா? அதுக்காக தான் சொல்றா. நான் ஒரு நீச்சல் இருந்த தலைவா. ஒரு நீச்சல் போட்டுல வின் பண்ணி முன்னாடி போயினே இருந்தேன். என்ன வின் பண்ணி ஒருத்த முன்னாடி வந்துனே இருந்தான். உச்சி ஒரே அமுகு அவன் தண்ணிக்குள்ள போயிட்டான். நான் ஜெயிலுக்குள்ள வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. அத இங்க ஸ்விமிங் பண்ணி காட்டு பாப்போம். நான் நீச்சல் குளம் தண்ணி இல்லாம எப்படி நான் ஸ்விம் பண்ண முடியும்? தரையில பண்ண நாதாரி பட. இல்ல ஜான் டேவிட்டா விட மாட்டேன். உன் பேர் என்ன? நெக்ல பாத்தியா குரல் விடுறான். டேய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்டா. என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? வயாகரா மாத்திரையை பிளாக்ல வித்துட்டு உள்ள வந்தேன். பயாகிராவா? எங்களுக்கு 2 குடேண்டா. இந்த பசங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா நம்மள கைதியாக்கிட்டு இவனுக்கு சூப்பரண்ட் ஆயிருப்பாடுங்க. டேய் நாளைக்கு மந்திரி ஜெயந்தி காந்தி வர்றாரு. சீ காந்தி ஜெயந்தி மந்திரி வர்றாரு. நாளைக்காவது குளிங்கடா, இல்லைன்னா நாரிரும். பெரியோர்களே தாய்மார்களே. ஓ தாய்மார்கள் இல்லையோ? இப்போ மத்திய மந்திரி வரதராஜன் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உங்களுக்கு இன்னைக்கு முட்டாய் கொடுக்க வந்திருக்காங்க. அமைச்சரை பார்க்கும் போது என்ன அழகாக இருக்கிறார். இவர் மட்டும் சினிமாவில் ஹீரோவா நடிச்சா பிரமாதமா ஓடும். இவரை விட்டுருங்க, இவருடைய மகள் தேவர மாதிரி இருக்காங்க. இவங்க கூட அரசியலுக்கு வரலாம். இப்பதான் நாட்டுல என்னென்னமோ நடக்குது. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அமைச்சருடைய அம்மா பழங்காலத்து நடிகை சச்சு மாதிரியே இருக்காங்க. அமைச்சர் அவர்களுடைய மாமனாரை பார்க்கும்போது கேடி கில்லாடி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துற மாதிரி தெரியும். ஆனா இவர் அப்படி இல்ல, மிகப்பெரிய அறிவாளி. அவர் உங்ககிட்ட 2 வார்த்தை பேசுவார். பிச்சு உதற போறார் பாருங்க. நன்றி வணக்கம். என்னங்க 2 வார்த்தையில முடிச்சிட்டீங்க? நீங்க தான் 2 வார்த்தை சொன்னீங்க. ஐய உங்களை திருவள்ளுவரா நினைச்சு சொன்னங்க. ஏன் தாடி வச்சனாலயா? அவசியம் பேசியாகணுமா? உங்களை ஜனங்க எதிர்பார்க்கிறாங்கல்ல. என்ன மைக்க பாக்குறீங்க? அசம்பிளியில் அடிச்சதான்னா விலைக்கு வாங்கினதுங்க. பேசிய பாதி முழுகிட்டீங்களே. நகைச்சுவை பண்றாரு. நண்பர்களே வணக்கம். நான் கூட என் மாப்பிள்ளை கிட்ட இந்த பாலா போன அரசியல் வேணாம், பேசாம சினிமாவில் சேர்ந்துருக்கேன்னு சொன்னேன். சினிமாவில் சக்சஸ் ஆயிட்டோம்னா ஒரு 15 வருஷத்துக்கு நிம்மதியா சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். இப்ப பாருங்க, அந்த பதவி நாங்கள் எப்பவும் கிடுகிடுன்னு ஆடிட்டு இப்பவோ நாளைக்கு பயந்து சாக வேண்டியதா இருக்கே. அந்த பராசக்தியினுடைய அருள்னால இவருக்கு இந்த பதவி நாற்காலி கிடைச்சு உங்களுக்காக ஸ்வீட் கொடுத்துருக்காரு. ஆனா அந்த பராசக்தி இவருக்கு எப்ப அல்வா கொடுக்குமோன்னு யாரு கிட்ட? அப்படியா? பேப்பர் படிக்கிறீங்களா நீங்க? ஒரு வாரம் ஆச்சு ஓச்சு பேப்பர் படிச்சு பழக்கம். இப்பொழுது அமைச்சர் அவர்களும் அவருடைய மகளும் அல்வா கொடுப்பார். நீங்க ஆரம்பிச்சு வச்சது அந்த அல்வா இனிப்பு வழங்குவார்கள். மினிஸ்டர் பொண்ணு சூப்பரா இருக்காடா. அப்படியே கொஞ்சம் சத்தமா சொல்லு. ஏன்? இன்னொரு 5 வருஷம் தண்டனை எக்ஸ்டன் ஆகும்ல. நம்மளால பாக தாண்டா முடியும். அவளை கட்டிக்க எவனுக்கு குடுத்து வச்சிருக்கோ? சத்தியமா உனக்கு இல்ல. நமக்கு இது மாதிரி ரேஞ்சு தான். உனக்கும் சொல்றா, எதுக்கு நமக்கு எங்களையும் சாக்குற? ஏய் வணக்கங்க. யோ நீ நம்ம பழைய எம்எல்ஏ இல்ல? ஆமாங்க, ஊழல் வழக்குல உள்ள வந்துட்டேன். அட பாவே போ. மாப்பிள்ள பாத்தீங்களா, கேர்ஃபுல்லா இருங்க. சும்மாரியா. ஏ மச்சான், இந்தா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தாங்க, உனக்கு ஒன்று வாங்கி வந்தேன். வேண்டாம். ஏய் எவன்டா அவன்? டே மச்சான், இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு சோகம் இருக்குடா. எல்லாருமே உன்ன மாதிரி அதை வெளியில காட்ட ஆரம்பிச்சிட்டா அப்புறம் இந்த ஜெயிலே மயான மாதிரி தான்டா இருக்கும். இவனை பாரு, 420 பிட் ஆயிடுச்சு உள்ள வந்துருக்கான். பல்லவன் பஸ்ல போற அத்தனை பேரும் இவன் வெளியே வந்து போனா ரொம்ப பயப்படுறாங்க. அதை பத்தி இவ கவலைப்பட்டானா? நோ, நான் யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நம்ம இடிய மீனை பாரு, 356 கள்ளச்சிறுவன்ல. நம்மள விடுங்கடா. மச்சான பாரு 143. அவன் என்ன காலேஜ் விட்டா உள்ள வந்திருக்கான். காதலிச்சுட்டு தான் உள்ள வந்தேன்.
ஏன்டா அடிச்ச என்ன? ஏன் அடிச்சனா? இவனை உன் மேல விட்டு உறிஞ்சி கொன்றிருப்பேன். காதலிச்சுட்டு உள்ள வந்தியா அவன் ஒரு கேள்வியை கேட்டு அவன் வாச்சிக்க ஆரம்பிச்சு என் காது செவ வந்து போச்சுடா. டேய் நாங்க ஏற்கனவே இந்த ஜெயில பல வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ வேற இதை வாசி எங்களை தற்கொலை பண்ணி வச்சிடாரா சாமி? கண்ணா இனிமே நீ யாரையாவது காலிச்சான்னு கேட்க மாட்டோம், உன்னை யாராவது காலிச்சாங்கன்னு கேட்க மாட்டோம்ப்பா. வாழ்க்கையில எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணு ராசா. நீ இந்த ஜெயில இருக்கிறது வரைக்கும் இதை வாச்சிடாத, உனக்கு கோடி புண்ணியம். எப்பா சூப்பரா குத்தாண்டா ஒரு ஸ்டைலு. விநாயகரே, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்த இசை என்னோட இந்த ஜெயிலோட முடிஞ்சிருமோன்ட்டு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்ப அதை இன்னொருத்தர் கத்து கொடுக்க போறேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அதுக்கு நீதான் காரணம். உன் ஆசீர்வாதத்துல இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறது வெற்றிகரமா நடக்கணும். ஐயா, ஜெயில இருந்து ஜெயிலர் ஐயா அந்த பையனை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய பங்களா? நீ லஞ்சம் வாங்கி இதை விட பெருசா கட்டியிருக்கிய. இவருக்கு சுகருங்க வேண்டாம். மாப்பிள பையன் ரொம்ப லட்சணமா இருக்கான். வயசுக்கு வந்த பொண்ணு வயலின் கத்து கொடுக்க வந்து ஏதாவது வம்பாயிருச்சுன்னா என்ன சொல்ற? இல்ல பாட்டு கத்து கொடுக்க வர்றா, பாட்டே வேட் ஆயிருமோன்னு பயமா இருக்கு. ஏன் பஞ்சு நெருப்பும் பக்கத்து பக்கத்துல வச்சா பத்திக்குன்னு சொல்றியா? எங்க வீட்டுல அப்படி வச்சு பார்த்தனே ஒரு வாரமா எரியவே இல்லையே. அட சும்மாரியா, உங்க யாரையா இப்ப கேட்ட? இங்க பாரியா, அப்படி பத்திக்குச்சுன்னா எரிஞ்சு சாம்பலா போறது அவன்தான். அந்த பயம் அவனுக்கு இருக்கும். ஐயா ஃபிளைட்டுக்கு நேராச்சு ஐயா. மந்திரினா கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு. நீ போய் பிளைட்ட கொஞ்சம் நிறுத்தி வை. போயா. ஓகே. விவரம் இல்லாத ஆளா இருக்கு. இல்லையா, என் பையனுக்கும் மாப்பிள்ளை பொண்ணுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த ஆசை எரிஞ்சு சாம்பலாயிருக்க. பஞ்சு இப்ப உங்க வகுத்திலே இருக்கா? ஏங்க எத்தனை மந்திரிகளுக்கு நீங்க ஐடியா கொடுத்துருப்பீங்க, எனக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதா? 3 மந்திரிக்கு நான் ஐடியா கொடுத்துருக்கேனே. அவ்வளவு பேர் இப்ப ஜெயில இருக்காங்க. பரவாயில்லையா? வேண்டாம், ஐடியா கொடுத்துட்டியே. எப்படி? வாங்க, முதல்ல வர்றீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஐயா அவர் என்ன வாழ்க்கை நடத்திருக்கா வர்றாரு? வயலின் வாசிக்க எந்த கால எடுத்து வச்சா என்ன? என்ன சார் இது திரையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? அதானே. என்ன அது? அதாங்க நேத்து நான் உங்களுக்கு சொல்லியா? ஓ, இந்த ஆஃப்டர் இன்டர்வல் அது இதானே. அத எப்படி வாயால சொல்றதுன்னா எனக்கு ஒண்ணு. உங்க வாயில தான் சொல்லணும். அதுக்காக வாடகைக்கு வாய் வச்சா சொல்ல முடியும்? அடிக்காதீங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை சொல்றதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா மந்திரி பொண்ணுக்கு மூஞ்சியெல்லாம் பொண்ணு பொண்ணா இருக்கும், எப்பவும் சீல் வளைஞ்சிட்டே இருக்கும், பேட் ஸ்மெல் வேற அடிக்கும். அதான் தம்பிக்கு என்னன்னு தெரியாது போல் இருக்கு. நீங்க ரத்த கண்ணீர் படம் பாத்தீங்களோ? ஆமா. அதுக்கு பொம்பளை வேஷம் போட்டா அப்படி இருக்கும். அப்படி இருக்கும் பொண்ணு. நியாயமா மந்திரிக்கு தானே வரணும். மந்திரி மகளுக்கு வந்திருக்கு. ஆனா வந்துருச்சு, அதை பத்தி என்ன பேச்சுப்பா? சரி. இத பாருங்க, அவங்க முகத்தை நீங்க பாத்திர கூடாதுக்காக அவங்க தான் இப்படி ஒரு ஸ்கிரீன் போட சொன்னாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். அட என்னமா பண்ற? குருபக்தி. கிழிஞ்சது, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா, ஏன் திரையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? அது வந்துமா, உன்னுடைய பர்சனாலிட்டியை பத்தி தம்பி கிட்ட எடுத்து சொன்னேன். என்ன சொன்னாரு? ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. ஏன்? ஏன்னா நீ பர்சனாலிட்டியா தான் இருக்க, அது வேற விஷயம். ஆனா அவன் பர்சனாலிட்டி அப்படி. என்னாச்சு அவருக்கு? தெய்வ மகன் படம் பாத்தியா? அதுல சிவாஜி சார் கேரக்டர் அப்படி. ஐயோ பாவம், அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பக்கம் முகம் வெந்திருக்கும். அந்த 2 கேரக்டரையும் ஒருத்தரே பண்ண எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். 2 கண்ணத்துலயும் பயங்கரமான தீக்காயம். படத்துல கூட ட்ரையா இருக்கும், இது பச்சை காயம், ரத்தம் ஒழுகிட்டே இருக்கும். 10 குறைக்கு 2 கண்ணு வேறையும் இல்ல. நான் ஒரு தடவை பார்க்கலாமா அவரை? பாத்தீங்கன்னா அவன் அப்படியே அதை ஓடிடுவேன். அப்புறம் நீயும் இப்படி ஓடி வந்துருவேன். வரும்போது அவன் என்ன கண்டிஷன் போட்டான் தெரியுமா? 2 கண்டிஷன் போட்டான். 1, பாட்டு முடிகிற வரைக்கும் அவனை நீ பார்க்கவே கூடாதா. அதுக்காகவே 2 மீட்டர்ல ஸ்கிரீன் போட சொன்னான். 10 குறைக்கு 1/2 மீட்டர் துணியை கையில வேற கேட்கறான். எதுக்கு? ரத்தம் ஒழுகிட்டே இருக்கும் இல்லையா, தொடச்சிட்டு வாசிக்கணுமா. அம்மா ரொம்ப பேட் ஸ்மெல் அடிச்சா சொல்லு, ஊதுபத்தி கொளுத்தி வச்சிடறேன்.
ஏய் என்ன தொண்டையில கிச்சுக்கிச்சா? இல்லைன்னா விக்ஸ் மாத்திரை வாங்கி கொடு. என்ன பாட்டு சொல்லி கொடுக்க பாடி செக் பண்ண வந்தானே விட்டா டாக்டர் கூட்டு போக சொல்ல இந்த கெட்ட வழக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு.